ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ, இதில எண்ணெய் ஊத்துற மாரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹமாஸ் அந்த அல்-அக்ஸா அந்த இடத்துக்கு தானே அவங்க சண்டைய ஆரம்பிச்சாங்க. அந்த பாதிய பிரிச்சு குடுக்க சொல்றாங்க. இப்போ போய் இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான ரபிமார்கள், இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இவர்கள் போய் 3வது தேவாலயம் கட்டுவதற்கான பிராக்டிஸ் அங்க பண்ணி பார்த்துருக்கிறாங்க. இப்போ அவங்க டெம்பிள் இன்ஸ்டிடியூட்காரங்க ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் 2012லேருந்து இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்ட பத்தி நம்ம பேசிக்கிட்டே வரோம். பல செய்திகள்ல அத பத்திலாம் சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ 5 ரெட் ஹீஃபர் ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது சிவப்பு கிடாரி 5 ரெடியாக இருக்கிறதாக. சரி, சிவப்பு கிடாரி ரெடியாக இருக்கிறது. கோஹென் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் ஜெப ஆலயங்கள்ல எழுந்திருச்சு வாசித்தார்ன்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி வாசிக்கிறவருக்கு பேர் கோஹென். இப்போ அந்த பிராக்டிஸ் முடிச்சு கோஹன் அந்த வாசிக்கிறவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். அதில பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஏசாயா 43ல ஆண்டவர் சொல்லுவாரு, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, தெற்கிலிருந்தும், வடக்கிலிருந்தும்